ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடே அன்றைக்கி நம்ம வீட்டில் பூஜை பண்ணதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் என்ன பூஜை பண்ணேன், என்ன மாதிரி விளக்கேற்றிருக்கேன்றதை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான எல்லா விஷயமும் சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுத்துட்டு போங்க. நம்ம வியாழக்கிழமை எப்போவுமே பூஜை பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிவிடுவோன்னு சொல்லியிருக்கேன். அதே போல் நம்மளுடைய பூஜா ரூமும் க்ளீன் பண்ணி கோலம் போட்டுட்டேன். இன்றைக்கி நான் மாக்கோலம் போடலை, அரிசி மாவு கோலம் தான் போட்டிருக்கேன். மாக்கோலம் ஊற வச்சு போட எனக்கு டைம் இல்லை. ஸோ பூஜை பாத்திரம் இருந்த எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி அந்த குபேர பானை எல்லாத்தையும் காலி பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மட்டும் போட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் கேஸ் மேடை எல்லாமே நைட்டே வாஷ் பண்ணிவிட்டு சமையலை முடிச்சுட்டு தொடச்சிட்டேன். காலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு இதுக்கப்புறம் பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பூஜை பண்ணுறோம், எப்படிலாம் பண்ணுறேன், வெள்ளிக்கிழமை நான் என்னெல்லாம் பண்ணுவேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபுல்லாக பாருங்கள். நம்ம காலையில் எப்போவுமே துளசி மாட பூஜை தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வாசல்லாம் காலையில் எழுந்ததுமே கழுவிட்டு கோலம் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நிலவாசல் கிட்ட மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே பட்டை போடுவேன்னு சொல்லியிருக்கேன். அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எப்போவுமே பன்னீரில் விபூதி பட்டை போட்டால் வீட்டில் ரொம்ப வாசமாக இருக்கும். அந்த என்ன சொல்கிறதுனா அந்த பேட் வைப்ஸ்லாம் எதுவுமே வராது இந்த வாசனைக்கே. ஸோ இன்றைக்கி இந்த விலாகில் நான் உங்கள் கூட என்ன சொல்ல போகிறேன்னா, அதாவது நல்ல ஆற்றல் நம்மளை சுற்றி நம்ம வளர்த்துக்கணும். அதாவது குட் வைப்ஸ்லாம் நிறைய நம்ம வளர்த்துக்கணும். நம்ம வீட்டில் எப்போவுமே எதிர்மறை ஆற்றல், எதிர்மறை எண்ணங்கள் வரக்கூடாது. அதாவது குறை நிறைய எல்லார் பற்றியும் பின்னாடி பேசிகிட்டு இருக்குது, அந்த மாதிரிலாம் பேசாமல் நம்ம வேலையை மட்டும் நல்லபடியாக செஞ்சாலே நம்ம வீடு, நம்ம குடும்பம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு நல்ல தேவதை எப்போவுமே இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல தேவதை என்ன பண்ணுமா, நம்ம பேசுகிற எல்லாத்தையுமே அது வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம எது சொல்ல வருமோ, இப்போ நம்ம ஏதாவது ஒரு தப்பாக பேசிட்டா கூட அது சதாஸ்து அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ஆகட்டும்னு. ஸோ நம்ம யாரை பற்றியும் குறை சொல்லாமல் நம்ம ஐயோ கடவுளே, நம்ம வீட்டில் இருக்க கடன்லாம் தீர்ந்துடணும், நம்ம குழந்தைங்க நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுவும் என்ன சொல்லுமா, சதாஸ்துன்னு அந்த நல்ல தேவதை சொல்லுமா. அப்போ நம்ம வீட்டில் அப்படியே ஆகட்டும்னு. இதே நம்ம வேற ஒருத்தவங்களை பற்றி தேவையில்லாதெல்லாம் பேசும்போது அது நமக்கு தான் அது தீமையாக விளையும். அதனால் நல்லதை மட்டும் பேசணும். நம்ம நல்லதை மட்டும் பேச மாட்டோம். சில விஷயம் கோவத்துலேயும் நம்ம திட்டிடுவோம். அதாவது சனியனே அப்படிலாம் கூட திட்டிடுவோம். அப்படி திட்டினா கூட அந்த சதாஸ்துன்னு அந்த தேவதை சொல்லும்போது அது நமக்கே பழிச்சிரும். அதனால் நம்ம பேசும்போது கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் பொறுமையாக கோவத்தை அடக்கிட்டு பேசலாம். ஸோ வீட்லேயும் நல்ல வைப்ஸ் இருக்கும்போது நல்ல தேவதை கண்டிப்பாக ஒரு ஓரத்தில் உட்காந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம எப்பயும் போல் துளசி மாடக்கிட்ட நான் விளக்கேற்றி பூஜை பண்ணால் வெளியே கிளைமேட் பார்த்திங்கன்னா இருட்டின்னு தான் இருந்தது. அதெல்லாம் மழை வர மாதிரி இருந்தது. காற்று வேற, விளக்க அப்படியே ஆடி அணையவே இல்லை. பெரிய திரி தான் போட்டு நான் ஏற்றி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நல்லபடியாக பூஜை வெளியே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலவாசல் பூஜை செய்யலான்னு இருக்கேன். சண்டே மார்கழி 1 பிறக்க போகுது. ஸோ மார்கழி மாதம்னாலே காலையிலே சீக்கிரமாக எழுந்து 5 மணிக்கெலாம் வாசலில் 2 விளக்கேற்றி வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது காலையில் பித்ருக்கள்லாம் நம்ம வீடு தேடி வருவாங்க. நல்ல தெய்வங்களும் நம்ம வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் மார்கழி மாதம் நைட்டே பார்த்திங்கன்னா 10 மணிக்கு மேலே இல்லை 11 மணிக்கு வாசல் அழகாக கலர் கோலம்லாம் போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா விடியும் காலையில் ரொம்ப பனியாக இருக்கும், எழுந்து போட முடியாதுன்னு சொல்லி நைட்டே கோலம்லாம் போட்டு சாணம் பிடிச்சி அதில் ஒரு பூ வச்சுட்டு விடியும் காலையில் 5 மணிக்கு எழுந்து வாசலை விளக்கு மட்டும் ஏற்றி வைப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப சுபிக்ஷமான ஒரு விஷயம். எல்லாருமே கண்டிப்பாக செய்யுங்க. உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக நைட்டே கோலம் போட்டுருங்க. காலையில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டுக்கு நிறைய தெய்வங்கள் அந்த டைம் வர நேரம்னு சொல்லுவாங்க. கோவில்லாம் கூட 4 மணிக்கே திறந்து பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த காலையிலே 5 மணிக்கே எழுந்து தலை குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மார்கழி மாதத்தில். ஸோ மார்கழி மாதத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷங்கள் தான் செய்ய மாட்டாங்களே தவிர சாமிங்களுக்கெலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். வெள்ளிக்கிழமைனாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், லக்ஷ்மி தாயாருக்கு தான் ரொம்ப ரொம்ப சிறந்த நாள் அப்படின்ட்டு. ஸோ நான் எப்போவுமே அன்னபூரணி அதாவது நம்ம கிச்சனில் நம்ம கேஸ் அடுப்பு பக்கத்தில் அன்னபூரணி வச்சு அவங்களுக்குன்னு ஒரு விளக்கேற்றி நெய்வேத்தியம் வச்சு பூ போட்டு வழிபடுறது என்னோடய வழக்கம். நம்மளுடைய பூஜை அறை எந்தளவுக்கு சுத்தபத்தமாக நம்ம வச்சுக்கிறோமோ அதை விட அதிகமாக நம்மளுடைய கிச்சன் கேஸ் மேடை கேஸ் அடுப்பை சுத்தபத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அக்னி பகவான், அன்னபூரணி எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற அந்த தெய்வத்தை
பூஜையால் தான் நம்மளே வாழ்கிறோம். நம்ம சமைச்சு சாப்பிட்டு உயிர் வாழ்கிறோம், நோய் நொடி இல்லாமல் இருக்கோன்னா இவங்கள நம்ம வந்து அந்தளவுக்கு சுத்தபத்தமாக வச்சு இவங்கள நம்ம ப்ரே பண்ணிக்கணுன்றதுக்காக தான் நான் இங்கே வச்சு வழிபடுறேன். எனக்கு இங்கே வச்சு கோலம்லாம் போட்டு இங்கே வழிபட்டால் தான் எனக்கு வந்து அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அதனால் எப்போவுமே வாரம் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை சூப்பராக நான் இந்த மாதிரி சாமி கும்பிடணுன்றது என்னோடய வழக்கம். இன்றைக்கி வந்து நான் உப்பு தீபம் மகாலட்சுமிக்காக போட்டு விளக்கேற்றிருக்கேன். ஸோ பெரிய அகலில் உப்பு நிறைய கொட்டிட்டு வாரம் நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க, உங்களால் வாரம் கண்டினியூவாக ஒரு வேண்டுதல் வச்சோம்னா அதை நம்ம வந்து 11 வாரம் 21 வாரம் அப்படி வேண்டுதல் வச்சு தான் நம்ம அதை வந்து சரியாக ஃபாலோ பண்ணணும். பட் அதுக்கு நடுவில் நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள், தடைகள், பிரச்சனைகள் வரும். அதனால தான் நம்ம வந்து இன்னும் வந்து நான் இப்போ முருகருக்கே ஒரு வேண்டுதல் வைக்கிறேன்னு வைங்களேன், அட்லீஸ்ட் ஒரு 6 வாரம் அவருக்கு நான் கரெக்டாக விளக்கு போட்டு அந்த 6 வாரம் சரியாக அவரை நான் கும்பிடணும். நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனையால் என்னால் கும்பிட முடியலன்னா அந்த வேண்டுதல் வந்து தடைப்பட்டுரும். நம்ம திரும்ப அந்த வேண்டுதலை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த வெற்றிலை தீபம் நம்ம வீட்டில் ரொம்ப கடனாக இருக்குன்னா இந்த வெற்றிலை தீபம் முருகருக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு செவ்வாய்க்கிழமையோ கிருத்திகையிலையோ ஸ்டார்ட் பண்ணுறோன்னா கூட தொடர்ந்து 6 வாரம் அதை நம்ம ரெகுலராக போட்டு அதை செஞ்சுட்டே வரணும், விட்டுடக்கூடாது. பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம எடுக்கிறோன்னு வைங்களேன், அந்த 21 நாள் காலையில் எழுந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி நம்ம பூஜை பண்ணாதான் நம்மளுடைய என்ன வேண்டுதலோ அது சீக்கிரமாக நிறைவேறும். ஸோ நம்மளால் முடியும் அப்படின்னா மட்டும்தான் அதில் நம்ம இறங்கி செய்யணும். இல்லை என்னால் வெள்ளிக்கிழமை மட்டுமாவது என் வீட்டை சுத்தபத்தமாக வச்சு சாமி கும்பிடுவேன், என்னால் இவ்வளோதான் முடியும்னா கடவுள் அதையும் ஏற்றுப்பார். கண்டிப்பாக ஒரு வெள்ளிக்கிழமையில் வந்து விளக்கேற்றி பூ போட்டு வாசலில் மஞ்சள் வச்சு நீங்கள் கும்பிட்டாலே இதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை செய்யறதுக்கே நிறைய பேரால் முடியலை. பட் அந்த காலத்தில் டெய்லியுமே சாமி கும்பிடுவாங்க. பட் இப்போலாம் நம்மளால் முடியலன்றதுனால வாரத்தில் ஒரு நாள் அந்த கடவுளுக்காக நம்ம டைம் ஒதுக்கி நம்ம வீட்டையும் கோவில் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். எனக்கும் முடியலனாலும் நான் கண்டிப்பாக இப்படி தான் செஞ்சிட்ருக்கேன். குபேர பானையை வந்து நான் மாதத்தில் ஒரு நாள் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ பச்சரிசி போட்டுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் காசுலாம் வச்சுருக்கேன். அப்புறம் பருப்பு, உப்பு, அதில் வந்து கிராம்பு, ஏலக்காய் வச்சு அந்த பானையை ரெடி பண்ணி உரமாக வச்சுட்டேன். இதை அடுத்த மாதம் கூட நம்ம மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு டைமே இல்லைங்க, நான் நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனால் எனக்கு செலவாயிட்டே இருக்குங்க, என்னால் சேர்த்தே வைக்க முடியலங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெலாம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விரயமாக செலவு பண்ணுவோம். கரண்ட்டு கூட பார்த்திங்கன்னா ஆளே இல்லைனாலும் ஃபேன் ஓடிட்டுருக்கோம், லைட் எரிஞ்சிட்ருக்கோம். இந்த மாதிரி வீட்டிலலாம் இந்த மாதிரி அனாவசியமாக தண்ணியை வேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பொருட்கள், சாப்பிட்ற உணவு இதெல்லாம் வேஸ்ட் பண்ணும்போது நம்ம மகாலட்சுமி வந்து பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஸோ இவங்க வீட்டில் எப்படி அந்த காசை அவங்க தங்க வைப்பாங்க? அதனால் சிக்கனமாக யார் ஒருத்தர் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட காசு பணம் எல்லாமே நிறைய தங்கும்னு சொல்லுவாங்க. ஸோ விரயமாக நம்ம எதையும் செலவு பண்ணும்போது தான் நம்ம காசும் விரயமாகவே போகும். அதனால் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கும் போது அந்த மகாலட்சுமி வந்து இவங்க சிக்கனமாக இருக்காங்க, இவங்க வந்து நல்லபடியாக அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த காசு பணம் வந்து நிலச்சி நிற்கும், தங்கம் நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாரத்தில் ஒரு நாள் வந்து நம்ம இந்த பூஜையை கண்டினியூவாக பண்ணணும். நம்மளால் ரெகுலராக ஒரு பூஜை பண்ண முடியலனாலும் வாரம் ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. இந்த குழந்தைங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நாங்கள் எப்போவுமே நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருந்தால் போதும், இப்படி வேண்டுதல் வச்சுட்டு இல்லை எனக்கு வீடே இல்லை, நான் வாடகை வீட்டில் இருக்கேன், எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான அந்த பிரார்த்தனையை நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறீங்கன்னும் போது கண்டிப்பாக கடவுள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். அவர் எல்லாத்தையுமே கேட்டுன்னு தான் இருப்பார். எப்போ செய்யணுமோ அப்போ கண்டிப்பாக செய்வார். ஸோ அது வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். உடனே எல்லாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. அதுக்காக முயற்சி நீங்கள் செய்யலாம், கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். ஸோ இப்படி வீட்டை மங்களகரமாக வச்சுக்கினா நமக்கு எப்போவுமே வந்து எதிரிகள் கண் இருந்தால் கூட நம்ம வர ஒரு திருஷ்டிக்காக எலுமிச்சப்பழம் கட் பண்ணி வாசலில் வைங்கன்னு சொன்னேன். ஸோ யாருடைய கண்ணாக இருந்தாலும் அதில் அந்த இதெல்லாம் திருஷ்டியெல்லாம் எடுத்துரும். ஸோ இப்போ எப்பயும் போல் என்னோடய பூஜையில் ஃபினிஷ் பண்ண போகிறேன். அதே போல் கற்பூரம் ஏற்றி இந்த பூஜையை நல்லபடியாக முடிச்சுக்கலாம். வீட்டில் இந்த மாதிரி மங்களகரமாக எப்போவுமே இருந்தால் தான் எனக்குமே அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ இப்படி மங்களகரமாக வச்சுக்கும் போது தான் நம்ம வீடு வந்து சுத்தபத்தமாக எந்த ஒரு பேட் வைப்ஸும் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் நம்மளே ஃபஸ்ட்டு நல்லா ஆற்றலாக எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும். நம்ம வந்து ஒரு மாதிரி பூஸ்டப் இழந்து ஒரு மாதிரி டல்லாக சோர்வாக இருக்கோன்னா அதுக்கு ஏதோ ஒரு பேட் வைப்ஸ் தான் காரணமாக இருக்கும். ஸோ நல்லபடியாக பூஜை பண்ணுறதுனால நம்ம நல்லா பிரிஸ்காக நல்லா ஆரோக்கியமாக கண்டிப்பாக இருக்க முடியும்.
புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வந்து வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ரொம்ப மங்களகரமாக உங்கள் வீட்டை வச்சுக்கோங்க. நல்லபடியாக பூஜை பண்ணுங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை அட்லீஸ்ட் வாரம் ஒரு முறையாவது இந்த மாதிரி பூஜை மூலயமா நீங்கள் வேண்டிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ வந்து இந்த பச்சை கற்பூரம், இந்த மஞ்சள், குங்குமம், இந்த வாசனை, அது இல்லாமல் நம்ம இந்த சாம்பிராணி போடுறது, இதெல்லாம் நம்ம வீட்டில் எதிர்மறை ஆற்றலை விரட்டி விட்டுரும். அந்த நேர்மறையான ஆற்றல் அதிகமாக வரவேற்கப்படும். நம்ம வீட்டில் என்றைக்குமே வந்து நல்ல விஷயம் மட்டும்தான் நடக்கணும். அதாவது நல்ல விஷயம் மட்டும்தான் நடக்கும். இந்த பூஜை விலாக் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். இன்னும் நிறைய வந்து ஆன்மீக தகவல்லாம் நான் படிச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்ன சமையல் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி சாதம். அதாவது பூஜை வேலை அதிகமாக இருக்கும் போது நான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக சமையலை செஞ்சுக்குவேன். ஸோ பசங்களுக்காக பிரிஞ்சி சாதம் மட்டும் காய்கறியெல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டேன். நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, எறும்புக்கு உணவு வைக்கிறது எவ்வளோ நல்ல விஷயம்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ எறும்பு வந்து நான் வச்ச கற்கண்டை தூக்கிட்டு போகுதுன்னு பாருங்களேன். அதுங்களோட பிளஸ்ஸிங்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு கண்டிப்பாக அதுக்கு இந்த உணவு கிடைச்சதுக்கு அது ஏதாவது ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போகும் இல்லையா. ஸோ வார வாரம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிளஸ்ஸிங்ஸ் நம்ம கிடைச்சா அதுவே போதும். ஸோ இப்படி தான் வந்து நான் என்னோடய பூஜையை கம்ப்ளீட் பண்ணிட்டு சமையல்லாம் முடிச்சிட்டேன். இந்த விலாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோலாம் உங்களை மீட் பண்ணுறேன். நானுமே இந்த முருகர் ஸ்டாச்சு வந்து வாங்கணும்னு சொல்லிட்டுருக்கேன். கண்டிப்பாக அது கிடைச்சா அவருக்கு நான் பூஜை பண்ணுறதா தான் அடுத்த விலாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. நம்ம எப்போவுமே ஒரு சின்னதாக ஒரு தூண்டுகோல் வச்சு விளக்க சரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பூ இருந்தால் கூட அதில் நம்ம சரி பண்ணலாம். ஆனால் இந்த தூண்டுகோல் பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். இதை வச்சு சரி பண்ணும்போது ரொம்ப சாந்தமாக சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.